இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, கொரோனாவால 2 உயிர்கள் இன்றைக்கு பலியாகி இருக்கு. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்பு பார்த்தா மீண்டும் கொரோனா 2.0 லாக்டவுன் நோக்கி போறோமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை எல்லாம் நம்ம ஊடகங்கள் பேசியிருந்தோம். ஆனா மத்திய சுகாதாரத்துறை தரப்புல அச்சப்பட தேவையில்லை, இது வீரியமில்லாத கொரோனா தொற்று தான் அப்படிங்கறத அவங்களுடைய அறிக்கையா இருந்தது. இன்றைய நிலை என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் 17 பேருடைய மாதிரிகள் தான் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருந்தாரு. இப்போது பரவிக்கொண்டிருக்கக்கூடிய கொரோனா அப்படிங்கிறது மத்திய சுகாதாரத்துறை சொல்வது போல, அந்த அமைச்சகத்தின் அறிக்கை சொல்வது போல வீரியமற்ற ஒமைக்ரான் வகையை சேர்ந்த கொரோனா தொற்று தான், அதனால அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறது அவருடைய தகவலா இருந்துச்சு. அதை ஒட்டி அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்ல, ஆனா மாஸ்க் அணிவது நல்லது அப்படின்னு சொல்றாரு. சமூக இடைவெளி முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நோய் தொற்று சீக்கிரமா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கக்கூடியவங்க, இந்த நுரையீரல், இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகள், இந்த மாதிரியான சில நோய்கள் கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பா மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க, நீங்க வெளியில போறதே கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருக்காரு. உயிர் பலி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சென்னை மறைமலை நகர்ல கொரோனாவால உயிரிழந்த அந்த 60 வயது முதியவர் இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த சாம்பிள்ஸ் மரபணு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 2 வகை புதிய கொரோனா தொற்று இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தகவலா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு வகை NB1.8.1 அப்படிங்கிற ஒரு வகையும், LF.7 அப்படிங்கிற 2 வகை புதிய கொரோனா தொற்று இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கு. மாஸ்க் அணிஞ்சிட்டா நல்லது அப்படின்னா அணிஞ்சுக்க வேண்டியதானே. ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி கொரோனாவால 2 வருஷம் வீட்டுக்குள்ள முடங்கி போயிருந்ததும், அதனால பாதிக்கப்பட்டதும், எத்தனை உயிர்களை இந்த கொரோனா காவு வாங்குச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு இது பின்னணி இருக்கு. கொரோனா பரப்பப்பட்ட நோய், கொரோனா திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னாலும், உயிரை நம்ம நெருங்கியவர்களை, உயிர்களை பலி கொடுத்தவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மாஸ்க் அணிவது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க 1800 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவால. அப்படிங்கும்போது எந்தெந்த மாநிலம் இதுல முதன்மையா, அதாவது எந்தெந்த மாநிலத்துல ரொம்ப அதிகமா கொரோனா பரவிட்டு இருக்கு அப்படின்னா, கேரளா, கர்நாடகா, குஜராத் இங்க ரொம்ப அதிகமா கொரோனா தொற்று பரவிக்கிட்டு இருக்கு. சரி, இதுல தமிழ்நாடு அச்சப்படணுமா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா அச்சப்படணும். ஏன் அப்படின்னா, கேரளாவும் கர்நாடகாவும் அண்டை மாநிலம், போக்குவரத்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகம். அப்படிங்கும் போது தமிழக மக்கள் ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய ஒரு நிலைதான். கடந்த வாரம் தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு, வீரியமில்லாத கொரோனா தான், ஒரு 3-4 நாட்கள்ல அந்த கொரோனா காய்ச்சல், உடல் வலியில அது போயிடும், அது பெருசா அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாஸ்க் அணியறது கட்டாயம் இல்லை, ஆனா அணிஞ்சா நல்லது, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க எல்லாம் வெளியில வர்றதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, மாஸ்க் கட்டாயமா அணிங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இனி அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, அடுத்த அப்டேட் அடுத்த வாரம் இந்த எண்ணிக்கை எங்க போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடந்த முறை போல இல்லாட்டியும் இந்த முறை கொரோனா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம உஷாரா இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இது. தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது, சென்னை மறைமலை நகர்ல உயிரிழந்த இந்த 60 வயது முதியவர் அவரை பத்தி மட்டுமே பேசினாரு. அவர் உயிரிழந்திருக்காரு. அவருடைய சாம்பிள்ஸ் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. அவரை சுற்றி உள்ள இடங்களுக்கெல்லாம் அவர் வீட்டு முழுக்கவே கிருமி நாசினி தெளிக்கப்பட்டிருக்கு. சுற்றி உள்ளவங்க, சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதை மட்டும் சொன்னாங்க. ஆனா சேலம் அரசு மருத்துவமனையில கொரோனா பாதிப்பால சிகிச்சை பெற்று வந்த ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கார்.
இன்னைக்கு செய்தி அது. ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கார் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு வீரியம் இல்லாத கொரோனா அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் இருந்தது. அதுவும் ஒரு காரணம் தான் இந்த உயிரிழப்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கொரோனா வந்து மீண்டும் வந்து ஒரு உருமாறி வருவதற்கான ஒரு 2 வகை புதிய கொரோனாவாக பரவும்போது, நம்ம வந்து உஷாரா, சேஃப்டியா இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகள வச்சிருக்கிறவங்க, முதியோர் வச்சிருக்கிறவங்க இவங்கலாம் வந்து மாஸ்க் அணிஞ்சுட்டு வெளியில போயிட்டு வர்றது. மீண்டும் வந்து இன்னைக்கு நம்ம அமைச்சர் பேசும்போது கூட கைகள வந்து ரொம்ப சோப் போட்டு கழுவணும், சானிடைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி விஷயத்தலாம் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருந்துக்கிட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட காணொளி. யாருக்கும் அச்சத்த கலப்புறதுக்கோ, அதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நம்ம கடந்த முறை அனுபவிச்சத ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.